வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் எப்படி இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய கோச்சார அமைப்பு மூலமாகவும் நம்மளுடைய தசாபுக்திகள் மூலமாகவும் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூலை மாதம் 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸில் உங்களை அடையும். இப்போ பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு கிரகத்தோட ஸ்தானபலம், திக்பலம், அதோட இருக்கக்கூடிய அமைப்பு, அதை எந்த டிகிரியில் இருக்குது, சேர்க்கைனா எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு விலகி இருக்குது, கோச்சார அமைப்பு எப்படி, ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது, மாத கிரகங்கள் இப்போ பேச பேச அந்த மாதத்தில் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தையும் அதை சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது எப்படி நடக்க போகுது, எது மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, எது சாதகமாக இருக்க போகுது, எது சாதகமற்றதாக இருக்க போகுது, எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்க்கலாம். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகிய தனுசு ராசியே தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகாசண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். 7ஆம் இடத்துல போய் உங்கள் ராசியவே பார்க்குறார். அது ஒரு அருமையான அமைப்பு. மே மாதமே உங்களுக்கு குரு பயிற்சி நடந்து விட்டது, ராகு கேது பயிற்சியும் நடந்து விட்டது, சனி பயிற்சியும் மார்ச் கடைசியில் நடந்து விட்டது. ஸோ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சனி 4ஆம் இடத்திலும், குரு 7ஆம் இடத்திலும், ராகு கேது 3 9ஆம் இடத்திலும் இருப்பது அருமை. ஸோ இந்த அமைப்பு எப்படின்னா வேலை தொழில் விஷயத்தில் நிறைய மாற்றங்கள். ஏன்னா சனியே 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வேலையில் இதுவரை கொஞ்சம் அப்படியே சுணக்கமாக போயிட்டு இருந்ததுலாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக நடக்கும். இடம், கட்டிடம், வீடு, தாயார், வாகனம், அது மாதிரி விஷயத்தில் சில ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ராசியை குரு பார்க்கறதுனால சில திருமண தடைகள் நீங்கி குரு பலன் கிடைக்குது. நம்ம நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. காதல் கை கூடுகிறது. புதிய பங்குதாரர்கள் உங்களோட தொழிலுக்கு கிடைக்கிறாரு. கூட்டு தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை எல்லாம் செலவோ ஆகிட்டு இருந்து விரயம் ஆகிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு செலவுகள் நின்று அடுத்த இந்த கடன்கள், சில கடன்களெல்லாம் எப்படி அடைக்குதுங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனமாற்றங்கள், ஒரு மைண்டு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு. நம்ம இந்த ஒரு வருஷமாக என்ன போச்சு, என்ன தப்பு பண்ணணும், எதில் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி ஜெயிக்கலாம், இன்னுமே வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம், செலவுகளை குறைத்து வருமானத்தை எப்படி பெருக்கி நம்ம வாழ்க்கையில் வளமாக வரலாங்கிற மாதிரி பல ஒரு கிளாரிட்டி, மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குரு பார்வை தனுசு ராசிக்கு வரும் பொழுது வாழ்க்கை மேம்படக்கூடிய எல்லா வேலைகளும், ஆக்டிவிட்டியும் நம்ம செய்வோம். மூலமாக யோசிப்போம். நம்ம திங்கிங் பேட்டர்னே மாறினிருச்சுங்கிறத நீங்கள் உணர்வீங்க. போன ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள், இங்கே இருக்கிற தூக்கி அங்கே போடுறது, எதுலேயுமே ஒரு நிலையான இல்லாமல் நம்ம ட்ராவலிங்கு, பண விரயங்கள், செலவுகள், சுப செலவுகள், இதெல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி இனிமேல் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நம்ம சில செய்யலாம், தேவையில்லாத விஷயத்தை குறைப்போம். அடுத்த கட்ட வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அந்த வேலை மாற்றம், தொழில் மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது, அதெல்லாம் யோசிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த சனி, குரு, ராகு கேது கொடுக்குறார். ஸோ இந்த விஷயத்தில் ஒரு அருமையான அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதை நம்ம மறக்கக்கூடாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், ராஜயோகாதிபதி, நன்றாக 9ஆம் இடத்திலே பாகிஸ்தானத்திலே நட்பு வீட்டில் இருக்கிறது. மாதம் முழுவதும் இருக்குது, நல்ல விஷயம். ஸோ அது 4ஆம் பார்வையாக 12ஐ பார்த்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ்ஸு அது மாதிரி கொடுக்குறார். நல்ல ரியல் எஸ்டேட்டு, மெடிக்கல், அது மாதிரி விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள், உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள், பல நாள்கள் வரக்கூடாத சில விஷயங்கள்லாம் இப்போ கையில் அடைஞ்சு அது மூலமாக பலன் பெறக்கூடிய அமைப்புகள், குழந்தைகள்னால அருமையான ஒரு பெனிஃபிட்ஸு, குழந்தைகள் செட்டில் ஆகிட்டாங்கிற ஒரு மனநிறைவு, அவங்களுக்கு நம்ம செய்த மெனக்கெடுதல் ஓரளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தில் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு, அது மாதிரி எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான சில சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த 2025 ஜூலை மாதம் இருக்குதுங்க. அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் 8ல் மறைஞ்சிருக்கிறது
கொஞ்சம் டீப் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உதவும். அதே சமயத்தில் சில ஒரு மாதிரி ஹையர் ஸ்டடீஸு அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போய் படிக்கிறது, என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி, கொஞ்சம் சம்டைம்ஸ் எல்லாத்துக்கும் சிலது கொஞ்சம் டபுள் மைண்டடாக வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதத்தின் இறுதியில் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பும் சில பேத்துக்கு கொடுக்குதுங்க. மற்றபடி சுக்கிரன் இருக்கக்கூடிய விஷயங்கள் 6லேயே அதிகமாக இருந்து அதுக்கப்புறம் மாதத்தின் நடுவில் வந்து 7க்கு வரார். ஸோ முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன்கள், உடல் உபாதைகள், டிராவலிங் அது மாதிரி விஷயத்தை கொடுத்து கடைசி 2வது ஆஃப் இன்னுமே நான் சொன்ன பலன்கள் இன்னுமே பிரமாதமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சூரியன் 7ஆம் இடத்துல குருவோட சேர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குரு 8க்கு வரார், சூரியன் 8க்கு வரார். ஸோ பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் வந்து சில இந்த பங்குதாரர்கள், ஃபேமிலி, அரசு அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராவலிங்கு, கொஞ்சம் வருமானங்கள், அன்ஏர்ன்ட் இன்கம், முதல் செய்த சில முதலீடுகளில் லாபம் வர்றது, ஷேர் மார்க்கெட் அது மாதிரி சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க, இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறவங்க, அதே சமயத்தில் தரகர் ஒப்பந்த முறையில் கமிஷன் பேசிஸில் பண்ணுறவங்க, காசு போட்டு மேனுஃபேக்சரிங்கில் பண்ணுறவங்க, அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசனாக இருந்து ரிட்டையர் ஆகலாங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸு, கொஞ்சம் சில விஷயங்கள் கடந்த ஒரு வருடமாக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்த விஷயம்லாம் கொஞ்சம் கடகடன்னு முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு மாற ஒரு சில அமைப்புகள் வந்து ஓப்பன் அப் ஆக தான் செய்கிறது. ஏன்னா இதில் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படி இருந்து அதே சமயத்தில் மாத கிரகத்தின் அமைப்பும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறனால போன ஒரு வருடமாக சில விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்கள் இந்த தடவை டக்குன்னு நம்ம முயற்சி எடுத்தோம்னா ஜெயிச்சிடலாம். அதனால் இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். முயற்சி திருவினையாக்குங்கிறது நீங்கள் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அதில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, உங்கள் லக்னத்துக்கு எந்த கிரகங்கள் வந்து இப்போ தசையாக நடக்குதோ அது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவரா, உங்கள் லக்னத்துக்கு நண்பரா, தசா புக்திகள் எப்படி போயிட்டுருக்கு, புக்திநாதன் எப்படி இருக்குது கோச்சாரத்தில், இப்போ நம்ம பேசின சனிப்பயிற்சி, குரு பயிற்சி இது மாதிரி விஷயங்களை வந்து அது பாசிட்டிவாக இருக்கா, உங்கள் தசா புக்திகளும் இந்த கோச்சார அமைப்பும் 2 பேரும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலே அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, நீங்கள் எந்த மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கணும், சில விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படிங்கிற உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பல டவுட்ஸ் அண்ட் சந்தேகங்களை வந்து நம்ம வந்து இந்திய வேத ஜோதிடர் மூலமாக அந்த காலகட்டங்களை பார்த்து எந்த நேரத்தில் எது நடக்குங்கிற மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசென்ட் எப்படி இருக்குது, இப்போ லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இது இப்போ நம்ம பேசுனது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான். இதில் நீங்கள் சொன்ன பலன்கள் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக, இன்னும் கொஞ்சம் ஃபேவரபிளாக, இன்னும் கொஞ்சம் சாதகமாக பார்க்கணுன்னா உங்களுக்கு அருமையான தசாபுக்திகள் நடந்திருக்கணும். அது என்ன தசை இருக்குன்னு பார்க்கணும். அதே சமயத்தில் சொன்ன பலன்கள் கொஞ்சம் குறைமாயின் அது வந்து உங்கள் தசாபுக்திகள் குறைவான தசாபுக்திகளாக காரணமாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து கோச்சார் அமைப்பும் தசாபுக்தி அமைப்பும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் முயற்சிகள்லாம் வந்து நம்மளுடைய கர்ம பலனுக்கு நிகராக நம்ம அலைன் பண்ணிட்டு நம்ம பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில் பொருள் விரயங்கள், சமய விரயங்கள் செய்யாமல் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி பெறலாம் என்பதை நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துல நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நீண்ட வருடங்களாக இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் மகிழ்ச்சியை தான் அதிகமாக இழந்திருக்கிறீங்க. ஒரு 10-12 வருஷத்திற்கு மேலாக ஒரு மகிழ்ச்சின்றதே இல்லை. எப்பமோ ஒரு நாள் சந்தோஷப்பட்டா அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுல துன்பங்கள் வரும். அதை நினைச்சே வருத்தப்படாத நாட்களே கிடையாது. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை இழந்து தவிக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மீண்டும் அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப லைஃப ஒரு ஹாப்பியா என்ஜாய் பண்றது, குழந்தைகளோடு ஒரு என்ஜாய் பண்றது, கணவன் அந்த மாதிரியாக கூட்டு குடும்பத்தோட சில ஒரு சந்தோஷம்ன்றது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி
சனி வக்ர நிலை அடையிறது தான் இந்த காலத்தினுடைய இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் மனதுக்குள்ள பூக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப சுற்றுலா செல்றதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் லீவை போட்டு வீட்லயாவது நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப துணிச்சலோட அந்த லீவ்லாம் எடுத்து லைஃப ஒரு என்ஜாய், எப்ப பார்த்தாலும் நம்ம வேலைக்கே போயிட்டு இருக்கிறோம், ஒரு என்ஜாய்மெண்ட் இல்ல, வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளை கூட கவனிச்சுக்க முடியல அப்படின்ற அளவுக்கு அந்த வேலைக்கு கொஞ்சம் ரெஸ்ட், ஒரு வாரம் பிரேக் கொடுத்துட்டு நீங்க அந்த லைஃப ரன் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் தன்னுடைய கலத்திரம், அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான உறவு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப நாளாக பாத்தீங்கன்னா உங்க கணவர் உங்களை பத்தி விசாரிக்க மாட்டாரா, இல்ல உங்க மனைவி உங்களை பத்தி விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அடி மனதுல இருந்துட்டு இருக்கும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்களா, டயத்துக்கு தூங்குறீங்களா, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த ஒரு சுமூகமான உறவு, ஒரு சின்ன ஒரு வேர்டு தான். இந்த வார்த்தைகள் இல்லாம இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீண்ட வருடங்களாக ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்கிறீங்க. நம்ம யாருக்காக வாழ்றோன்னே நமக்கு தெரியல, நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம் தெரியல, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு ஆசைப்பட்டு அந்த வார்த்தைகள் கிடைக்காம ஒரு அவதிப்பட்டவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதம், அது எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது. உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு அந்த சூரியன் ஆகப்பட்டவர் மாதத்தின் பிற்பகுதியில பயணிக்க போறார். அவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர் தான். அதனால தந்தை வழி உறவுகள்ல ஏதாவது ஒரு பாதிப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தந்தை வழி சம்பந்தமாக ஏதாவது ஒரு செலவுகள், கூட்டு குடும்பமாக இருக்கும்போது மாமனார் கிட்டயோ இல்ல தேவையில்லாத ஒரு நபர்கள் கிட்ட இருந்தோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன கடும் சொற்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது டெம்பரவரி தான், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர்களினுடைய ஒரு பெரிய பக்க பலமே பாத்தீங்கன்னா இவர்களினுடைய தந்தை, அடுத்து புகுந்த வீட்டுல இவர்களினுடைய மாமனார், இந்த மாதிரியான 2 ஒரு நபர்கள் மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு பக்க பலமே. ஆனா அவர்கள்கிட்டயே இந்த மாதம் கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சு, ஒரு கடுமையான ஒரு சொற்கள், ஒரு சொல் போருமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் பல வருட வேதனையை அனுபவிக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சொற்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது, அது கடந்து போகக்கூடிய ஒரு கால நேரமாக தான் இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது, அதேதான் செவ்வாய் கேது இங்க 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அதனால தந்தை வழி உறவுகள்ல உங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவங்க யாராவது டிராவல் அவங்களோட பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ரொம்ப வயதானவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா டிராவலே பண்ணாதீங்க, பண்ணாம அமைதியா ஒரு இடத்துல இருந்துட்டீங்கன்னாலே போறோம். பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேற ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நீங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரில வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு 10 வருஷமா சாலிடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வருஷம் போனதே தெரியாது. திடீர்னு இருந்தாப்புல வேற ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். இல்ல உங்களுக்கே ஒரு மைண்ட் சேஞ்ச் வரும், நம்ம ஏன் வேற இடத்துக்கு மாறக்கூடாது, இதே இடத்துலயே இருக்கிறோமே அப்படின்ற மாதிரியாக எல்லாம் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்க போகுது. ஸ்டூடெண்ட் வீசால இருக்கக்கூடியவர்கள், அங்க போய் படித்து கொண்டு இருப்பவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் அந்த படிப்புல முழுமையான கவனம், ஹார்ட் ஒர்க் எல்லாமே பெரிய லெவலுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஹார்ட் ஒர்க், முழுமையான ஒரு முயற்சிகள் எல்லாமே உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மெரிட் ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு இப்போ அப்ரூவல் ஆகிறது
ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரம். எத்தனையோ மாதங்களாக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த வெளிநாட்டுல உங்களுக்கு உண்டான மெரிட், ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எல்லாமே அலாட் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி, தொழிலையும் நிறைய ஒரு தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா தொழில் ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பாதிப்புகள் இருக்கும். ஆனா மாதத்தின் பிற்பகுதியில அவர் வக்ரமாகிறார். வக்ரமாக இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா யோசிப்பீங்க. யாரும் யோசிக்காத மாதிரி இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் மாற்றி யோசிச்சு அதுல ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை, சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அதில் எந்த ராசியில் இருந்தாலும் அந்த ராசியின் அதிபதி, லக்னத்தின் அதிபதி தனுசுக்கு வந்தாலும் இந்த கோச்சார பலன் பொருந்தும். ஏன்னு கேட்டால் தனுசு என்றால் தனுசில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இல்லை. இந்த கோச்சார பலனில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். யாருக்கு எந்த ராசியை பற்றி சொல்கிறேன்னா அத்தோட நீங்கள் மீதி பேருக்கெல்லாம் சொல்லலைன்னு நினைக்காதீங்க. அவர்களுக்கு மையமாக வச்சு பிரபஞ்சத்தில் செயல் நடக்குது. ஆனால் அது உங்களுக்கு 2வது ராசியாகவும் இருக்கலாம், 5வது ராசியாகவும் இருக்கலாம், 8வது ராசியாகவும் இருக்கலாம். அது சம்பந்தமான விஷயங்கள் உங்களை வளைத்து பேசுகின்ற சூழ்நிலையாக தான் இருக்குமே தவிர 27 நட்சத்திரங்கள் கொண்டதான் ஒரு மனிதன். அந்த 27 நட்சத்திரத்திற்கு காரணகர்த்தாவாக எந்த நேரத்தில் அவன் பிறந்தானோ அந்த பிறந்த நேரத்தை முன்வைத்து மற்ற நட்சத்திரங்கள் பின்னோக்கி செல்லுது. உங்கள் நட்சத்திரத்துக்கு 5வது நட்சத்திரமாக வருவது உங்களுக்கு நன்மையை செய்கிறது என்றால் 6வது நட்சத்திரம் உங்களுக்கு கெடுதலை செய்யும். இப்போ கேது திசையில் பிறந்திருக்காங்க ஒருத்தவங்கன்னா, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய்ன்றது 5வது நட்சத்திரம். ராகுன்றது அடுத்தது 6வது நட்சத்திரம். ஒரு சிலருக்கு இந்த ராகு கெடுதலும் ஒரு சிலருக்கு நன்மையும் செஞ்சிடும். அதே மாதிரி 5வது நட்சத்திரம் இருப்பது ஒரு சிலருக்கு நல்லதும் செய்யும், ஒரு சிலருக்கு கெடுதலும் செய்யும். இது அவரவர்கள் பிறந்த காலத்திற்கு ஏற்ப இது செயல்படும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு 7இல் இன்று மிதுன மாதத்தில் சூரியன் வந்திருக்கார். இந்த ராசி அதிபதி 7ல் போய் உட்காந்துக்கிட்டார். சுகஸ்தானத்துக்குடைய 4ஆம் இடத்துக்குடையவரும் லக்னத்துக்குடையும் ராசிக்கு உடையவரும் ஆகிய குரு பகவான் மிதுன ராசியில் பாதகாதிபதி வீட்டில் போய் உட்காந்துட்டார். யார் கூட உட்காந்தார்? திரிகோணாதிபதியோட சூரியனோட சேர்ந்து உட்காந்துட்டார். இவ்வளோ விளக்கமாக அங்கே போய் உட்காந்துருந்தாலும் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினச்சி ஒரு விதத்தில் சந்தோஷப்படுவீங்க. ஒரு சில நண்பர்கள் வாங்க இங்கே கிரகப்பிரவேசம் நடக்குது, இல்லை அங்கே ஒரு சுபகாரியம் நடக்குதுன்னு நிறைய சுபகாரியத்திற்கு உங்களை அழைத்துட்டு போகிற ஒரு சூழ்நிலை வரும். செலவு நல்லா பண்ணுவீங்க, செலவு வரும் போகும். நீங்கள் பொதுவாகவே செலவை பற்றி கவலைப்படாத நபர் நீங்கள். ஏன்னு கேட்டால் எல்லோரும் நல்லா இருக்கணும், என்கிட்ட இருந்தால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நீங்கள் மட்டும் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. செலவுக்கு ஏற்ற வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்று இருக்கிற அந்த சூரியனாக இருந்தாலும் சரி, அந்த குரு பகவானாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லதை தான் செய்யும், நன்மையை தான் உங்களுக்கு வழங்கும். உங்களுக்கு திடீர்னு கையில் காசு இருக்காது, நினச்ச நேரத்துக்கு தேவையான காசு வந்து சேர்ந்துடும். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தது போல் இருக்கும். உங்கள் பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது வர்றது, உங்களுடைய எப்பயோ முயற்சி பண்ணது இப்போ சக்ஸஸ் ஆகிறது, இல்லை வெளிநாடு பயணங்கள் போவதற்குள்ள விஷயங்கள்லாம் நடக்கிறது. இது எல்லாமே இந்த சனி பகவான், ராகு பகவான் சேர்ந்து கொண்டு இவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் கேது, சுக்கிரன், சூரியன் தான் இந்த தனுசு ராசியில் இருக்கிறது. இவர்கள் 11 கூடையவர், 6 கூடைய சுக்கிரனாக இருந்தாலும் சரி, இவருடைய 9 கூடைய சூரியனாக இருந்தாலும் சரி, அவர் 7லிருந்து செயல்படுவதனால் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். நன்மையான வழிகளில் தான் நீங்கள் செல்வீர்கள். இப்போ ஒரு சிலர் மட்டும் உங்களை குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் விதி அவ்வளோதான். ஏன்னா உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் உங்கள் மீது வருத்தத்தை சொல்வார்களே தவிர, யாராக இருந்தாலும் உங்களோடு மென்மையாக பேசி பழகிய பிறகு
உங்களுடைய சொல்லும் செயலும் சரியாக இருக்கும் என்ற கோட்பாட்டுக்குள்ளே தான் உங்களோடு பயணிப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இன்று இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசியில் சூரியன் சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையோட மிக அற்புதமான காலமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.